பஸ்ஸில், ஸ்கூலில், ரோட்ல எல்லா இடத்துலையும் நடக்குது. இருக்கிறது அதை பற்றி தான் நாங்கள் நாடகம் போட போகிறோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காட்சி 1, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமை பற்றி. ஹலோ மச்சான். சொல்கிறா மச்சான். எங்கடா மச்சான் இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். டேய் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன்டா. அப்படியே இருந்தா உடனே டேய் யாருல எப்போ பாடுறா? சரிடா மச்சான். வா பாப்பா. சும்மா தான் பாப்பா இருக்கேன். டிவி ஓடாது பாப்பா. நான் உனக்கு ஃபோன் காமிக்கிட்டா? இங்க உட்காரு பாப்பா. சரிங்களா பாப்பா? சரிங்க. வண்டியில் உட்காந்து பார்க்கணும் நல்லா தெரியும். சரிங்க பாப்பா. சரிண்ணா. பாப்பா எங்க போயிருந்த எவ்வளோ நேரமா? அண்ணா வீட்டில் டிவி பார்க்க போயிருந்தம்மா. பாப்பா அப்படிலாம் போகக்கூடாது. சரி, யார் இருந்தா வீட்டில்? அண்ணா மட்டும்தான் இருந்தாங்க. அண்ணா மட்டும் இருக்கும்போது தான் வீட்டுக்கு போகக்கூடாது. சரியா பாப்பா? அதே மாதிரி அம்மா வீட்டுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே தலை கையை தவிர யார் என்ன பண்ணாலும் அம்மா கிட்ட வந்து சொல்லி. சரியா? சரிம்மா. அப்போ அந்த அண்ணா சொன்னாங்களே தப்பாம்மா? அப்படியா? ஒரு பெண் குழந்தைக்கு குட் டச் பேட் டச் எங்கே போகிறாங்க, யார் கூட பழகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு பெண்களை என்ன நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கணும், எப்படி மரியாதை பண்ணணும், யார் கூட பழகிறாங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி பார்த்தா இப்போ இருக்க காலத்தில் குட் டச் பேட் டச்னு சொல்லிக்கிறதாங்க டோன்ட் டச்னு சொல்லிக்கிறதாங்க. நம்ம யாரும் தொட்டு பேசணும்னு அவசியமே இல்லைல்ல. காட்சி 2, பள்ளி மாணவிகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமை பற்றி. குட் மார்னிங் சார். எல்லாரும் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? சரி யாருன்னு பார்க்கலாம். கனி, அங்கே என்ன பேசிட்டே இருக்கீங்க?